உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஆடியோவுக்கும் 2G வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எந்த காரணத்துக்காக அண்ணாமலை இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு? இந்த டேப்போட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட் சார்? 2010ல வந்து அசோக் குமார் இதை கையில் எடுத்து சிஎம் போனை டேப் பண்ணார், டிஜி இன்டெலிஜென்ஸ் போனை டேப் பண்ணார், கனிமொழி, ராஜா, பாலு, டிஎம்கேல உள்ள அத்தனை பேர் போனை டேப் பண்ணார். சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சம்பந்தம் இல்லையோ அசோக் குமார் டேப் பண்ணி எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்து. இது என்ன ஆகி போச்சு, அசோக் குமாருக்கும் அப்போ ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஜாஃபர் சேட்டுக்கும் ஜென்ம பகை. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன 4 ஆடியோலையும் ஜாஃபர் சேட் முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்காரா? ஜாஃபர் சேட் அந்த 5 வருடம் தமிழ்நாட்டை ஆண்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஆண்டார். டிஃபேக்டோ முதலமைச்சர். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமா 12 மணி நேரமா சொல்றாங்க. 12 மணி நேரம் ஆடியோ இருக்கா? 12 மணி நேரம் அந்த மாதிரி 2-3 செட் இருக்கும். இது விதமா இருக்கு. அது வேடிக்கையான டாக்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த டேப் எல்லாம் இவர் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டார், சிடில போட்டு வச்சு அசோக் குமார் வச்சிருக்காரு. வச்சுட்டு இந்த 2G வழக்கை பற்றி தெரியாத பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். யாரோ கொண்டு கொடுத்தாங்கன்னா புது டேப்னு நினைச்சீங்கன்னா ஆஹா பெரிய ஆதாரம் வந்துட்டுப்பா டிஎம்கே கவுகலான் அர்த்த பழசு. இப்ப அசோக் குமார் என்ன சொல்றாரா, நான் டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைச்சு காட்டுறேன் இந்த டேப் வழியா, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க டீல். இப்ப என்ன நடக்கு சொல்ற அடுத்த ஸ்டேஜ் சிபிஐ முழிச்சுக்கிச்சு. இப்போ சிபிஐ முழிச்சுட்டு இந்த டேப் எப்படா வெளில போச்சுன்னு 2010ல கேட்கல, அப்ப விட்டாங்க. 2024ல சிபிஐ டைரக்டர் போன வாரம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர் சார்? ஒரு தமிழ்நாட்டு அதிகாரியை கூப்பிட்டு முழு பிளட்ஜ்ல என்கொயரி நடந்து அது ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்றால் பிஜேபிக்கு கொஞ்சம் உரசல் வரலாம். நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்க. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். கடந்த வாரம் அண்ணாமலை அவர்கள் அந்த 2G வழக்கு பற்றிய 2 ஆடியோக்களை வெளியிட்டிருந்தாரு. அந்த ஆடியோவில் வந்து முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவர்களோடு டிஆர் பாலு பேசின ஆடியோ, அதே போல் ஆர் ராஜா அவர்கள் பேசின ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இது குறிப்பாக ஒரு பொது வழியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்படல, அமைஞ்சிடுச்சு தான் என்னால் சொல்ல முடியும். குறிப்பாக 2014ல் பிரசாந்த் பூஷன் ஒரு ஆடியோவை வெளியிட்டார். இந்த 2G வழக்கு சம்மந்தப்பட்ட ஆடியோவை வெளியிட்டார். 2G கேஸில் திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் எந்த தவறும் செய்யவில்லைன்னு சொல்லி ஓபி ஷைனி அவர்கள் அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. அக்யூட்டல் ஆகிட்டாங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸு முடிஞ்சிருச்சு. பெண்டிங் வந்து அந்த வழக்கில் மேல்முறையீடுக்கு சிபிஐ போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை இந்த ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த ஆடியோவுக்கும் 2G வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதே போல் அப்பீலில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? எந்த காரணத்துக்காக அண்ணாமலை இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு? இந்த ஆடியோ டேப்புங்கிறது 13 வருஷம் ஓல்டு. எப்படி வீரப்பன் பேசினான்னு டேப் வந்துகிட்டே இருக்கும். ஒரே டேப்பு தான் வீரப்பன் பேசியிருப்பார், காட்டில் பேசி கொடுத்துருப்பார். அது ரிப்பீட் ஆகிட்டே வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷம் ரிப்பீட் ஆகுது. இந்த டேப்போட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட் சார்? 2010ல் வந்து 2G வழக்கு வந்து அப்போ தான் பேசப்பட்டது. ஆமாம். அப்போ சாதிக் பாட்சான்றவர் மர்மமான முறையில் இறந்தார். தற்கொலை என்னாங்க, கொலை என்னாங்க, என்ன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மர்ம மரணம். சாதிக் பாட்சாவோட மனைவி உறவினர்லாம் சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது எதிர்கட்சியும் பெரிய அளவில் அப்போ வந்து அதிமுகவும் பண்ணாங்க. சிபிஐ என்கொயரி ஓணும் பண்ணாங்க. அப்போ சிபிஐயோட ஜாயின்ட் டைரக்டராக இருந்தவர் தமிழ்நாடு கேடரை சேர்ந்த அசோக் குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி. ஜாயின்ட் டைரக்டராக இருந்தார், பெரிய போஸ்டில் இருந்தார். அந்த காலத்தில் அந்த பீரியடில் தமிழ்நாடு ஐபிஎஸ் தான் சிபிஐ கண்ட்ரோல் பண்ணிச்சு. முருகன் ஒரு எஸ்பி இருந்தார். அந்த அப்புறம் வந்து ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு ஸ்பெஷல் எஸ்பி இருந்தார். இவங்கெல்லாம் சிபிஐயில் டெல்லியில் கோலோச்சின காலம். ஸோ என்ன ஆகிடுது, பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்ட உடனே சிபிஐயில் என்ன நடக்குதுன்னு கேட்ட உடனே சரி கண்டுபிடிங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்துட்டார். அசோக் குமார் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபோனையும் டேப் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டார். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டெலிஃபோன் ஒட்டு கேட்பு என்பது இந்தியாவில் 30 வருடங்களாக பேசப்படுகிறது. ஒரு மத்திய அரசாங்கமே கவிழ்ந்தது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு மத்திய அரசாங்கம் கவிழ்ந்தது. பி சிதம்பரமும் பிரணாப் முகர்ஜியும் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க. பி சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரும் பிரணாப் முகர்ஜி டேப்பை ஒட்டு கேட்ட அவரோட ஃபோனை ஒட்டு கேட்டார்னு பிரணாப் முகர்ஜி கொண்டு போய் சோனியா காந்தி கம்ப்ளைண்ட் பண்ணார். யூனியன் மினிஸ்டருக்குலாம் டேப்பை ஒட்டு கேட்கறதுக்கு பவர் கிடையாது. 5 பேருக்கு தான் பவர் உண்டு. ஹோம் மினிஸ்டர் டெல்லி, ஹோம் செக்ரட்டரி டெல்லி, சிபிஐ தலைவர்,
ஐபி தலைவர், ரா தலைவர், நார்கோட்டிக்ஸ் தலைவர், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஹெட் ஃபார் ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டோட டிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஆந்திரா டேப் ரெக்கார்ட் பண்ண முடியாது, தமிழ்நாடு டேப் தான் ரெக்கார்ட் தமிழ்நாட்டு. ஆனால் இந்த முதல்ல சொன்ன 5 பேரும் இந்தியாவில் அந்தமான்லேருந்து வெஸ்ட் பெங்கால், அசாம், மணிப்பூர் வரைக்கும் டேப் பண்ணுறதுக்கு அதிகாரம் ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி, ஐபி, ரா, இன்டெலிஜென்ஸ், நார்கோட்டிக்ஸ் பீரோக்கு உண்டு. ஓகே, இது என்ன ஆகி போச்சு, சிபிஐயில் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர், வாட் எவர் டைரக்டர் அந்த பீரியடில் சொல்லிட்டாரு. அசோக் குமார் இதை கையில் எடுத்து சிஎம் ஃபோனை டேப் பண்ணார், டிஜி இன்டெலிஜென்ஸ் ஃபோனை டேப் பண்ணார், கனிமொழி, ராஜா, பாலு, டிஎம்கேல உள்ள அத்தனை பேர் ஃபோனை டேப் பண்ணார். சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, சம்பந்தம் இல்லையோ, அசோக் குமார் டேப் பண்ணி எல்லாம் அப்படியே ரெக்கார்டு ஆகிட்டு இருந்து. இது என்ன ஆகி போச்சு, எப்பவுமே அகெயின் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் டேப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு நார்காட்டிக்ஸோ, ஐபியோ, சிபிஐயோ, ராவோ டேப் பண்ணலாம். அந்த டேப்பை எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இவரை டேப் ரெக்கார்ட் இன்டர்வியூ பண்ணேன், இந்த டேப்பை ஒட்டு கேட்டேன், இது ரிசல்ட்டு, அதை வந்து ஆர்கேவில் வச்சுட்டு ரிப்போர்ட்டை வந்து டேரக்டர்கிட்ட கொடுக்கணும். அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த டேப்பில் இருந்த கண்டென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு அந்த கேஸில் தேவைப்பட்டதுன்னா கொடுத்துருவார். இப்போ ஒரு ஆள் ஒருத்தர் கொலை பண்ணுன்றான், அவனை போய் கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்களாம், அவன் கொலை ஆயிடுச்சு, செத்து போயிட்டான். உடனே இந்த ஆதாரத்தை கொண்டு போய் அந்த போலீஸில் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் ஒட்டு கேட்டோம், நாங்கள் இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறீங்களா, இல்லைங்க நாளைக்கு சினிமாவுக்கு போகலாமா, போகலாம், நாளைக்கு ஹோட்டலுக்கு போகலாமா, போகலாம், அந்த மாதிரி பேசுவாங்க. அதுவும் ரெக்கார்ட் ஆகும், அதெல்லாம் அழிக்கப்படும். ஏன்னா அது தேவை. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது, கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணு. அது கூட செகண்டரி எவிடன்ஸ் தான். டேப் இஸ் நாட் தி ஆத்தென்டிகேட்டட் நம்பர் 1 எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஏன்னா சின்னி ஜெயந்த்னு ஒருத்தர் இருக்கார், என் பர்த்டே போது வருஷம் க்ரீட் பண்ணுவார். ஒரு வருஷம் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பேசுவார், ஒரு வருஷம் அமிதாப் பச்சன் மாதிரி பேசுவார். ஒரு தடவை ரஜினிகாந்த் கூப்பிட்டார், நான் பயந்து போயிட்டேன். ரஜினி அப்படியே குரலேருந்து, சார் எப்படி சார் என் பர்த்டே உங்களுக்கு தெரியுண்ணே, சின்னி ஜெயந்த் பேசுகிறேன்னார். அந்த மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுகிறவங்க இப்போ நிறைய ஃபிலிம் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அப்படியே பேசுவாங்க. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஒரு ஆதாரமாக எந்த கோர்ட்டுமே செகண்டரி எவிடன்ஸ்னு சொல்லி கொடுக்கலாமே தவிர அந்த டேப் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறது. சரி, இப்போ நீ கேட்கலாம், அசோக் குமார் எதுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் டேப் பண்ணாருன்னு கேட்கலாம். அசோக் குமார் டேப் பண்ணதுக்கு காரணம், அசோக் குமாருக்கும் அப்போ ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஜாஃபர் சேட்டுக்கும் ஜென்ம பகை. ஓகே, அசோக் குமார் தமிழ்நாட்டு உள்ள வராம தடுத்ததே ஜாஃபர் சேட் தான். ஓகே, அதனால தான் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன 4 ஆடியோலையும் ஜாஃபர் சேட் முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்காரா? ஜாஃபர் சேட் அந்த 5 வருடம் தமிழ்நாட்டை ஆண்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஆண்டார். ஆமாம், டிஃபேக்டோ முதலமைச்சர். ஸ்டாலினோட கலைஞர் க்ளோஸ் ஜாஃபர் சேட். நான் பார்த்துருக்கேன். ஜாஃபர் காலகாலத்தில் 5 மணிக்கு கூப்பிடுவார், 5:15 நிற்பார் வீட்டு வாசலில். ஆனால் ஜாஃபர் திறமையான அதிகாரி. அவரோட மேலே குற்றச்சாட்டுகளை பற்றி நான் போக விரும்பல. திறமையான அதிகாரி. ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னா எங்கே இருந்தாலும் பிடிப்பார். அவ்வளோ நாளை ஏன்னா கலைஞர் ஒருத்தர் நம்புறாருன்னா சண்முகநாதன் மாதிரி சாதாரண ஆளை நம்ப மாட்டார். அவர் அந்த டெப்த் அவருக்கு தெரியும். கலைஞர் என்ன நினைப்பாருன்றதை சொல்லக்கூடியவர் ஜாஃபர் சேட். கலைஞரோட இதயத்தில் இடம் பிடிச்சவர். அதனால தான் வந்து கலைஞர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டாலினை பற்றி ஜாஃபர் சேட் தப்பாக சொன்னால் கூட அதை நம்புவார் கலைஞர். கனிமொழி பற்றி தப்பு சொன்னாலும் நம்புவார். அந்த அளவுக்கு கலைஞரோட நம்பிக்கையாக இருந்தவர் 5 ஆண்டுகள் ஜாஃபர். அவர் என்ன பண்ணார் என்னங்கிறது அதில் வேறு அதெல்லாம். அதனால தான் மண்டபத்துக்கு தூக்கி அடிச்சாங்க ஜெயலலிதா. என்ன ஆச்சு, இது இந்த 2G வழக்கெல்லாம் முடிஞ்சு 2000 எலெக்ஷனில் தேர்தல் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உடனே ஜாஃபர் சேட் தூக்கி மண்டபத்துக்கு அடிச்சுட்டு ராமானுஜை கொண்டாந்துட்டாங்க. அப்போ என்ன, இதுக்குள்ளே ஜாஃபர் சேட் போன உடனே அசோக் குமார் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரார். வந்து ஏடிஜிபி கோஸ்ட் கார்டோ ஹோம் கார்டோ ஏதோ ஒரு இனாக்குவஸ் போஸ்ட்டில் ஜெயலலிதா போட்டாங்க. டம்மி போஸ்ட்டில் போட்டாங்க. அப்போ ராமானுஜன் தான் பவர்ஃபுல். டிஜி ப்ளஸ் டிஜி இன்டெலிஜென்ஸ் 2 துறை. ஜெயலலிதா எப்படி கலைஞருக்கு ஜாஃபர் சேட்டோ ஜெயலலிதாவுக்கு ராமானுஜன் நின்னா உட்காந்தா ராமானுஜன் கேட்க பண்ண மாட்டாங்க. ராமானுஜமும் நல்ல பயங்கர மூளை, நான் மீட் பண்ணியிருக்கேன். சம மூளை அவருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் புலி. அது கரெக்டாக ஜெயலலிதா நாளை தூக்கி போட்டாங்க அந்த இடத்துல. அவர் என்ன சொல்கிறார், அசோக் குமார் வர வந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன ரீபார்ட்டேட் பண்ணு, ஸ்டேட்டுக்கு அனுப்பினார். அனுப்பிச்சோடனே போட்டாங்க. அசோக் குமார் பார்த்துட்டே இருந்தார், நல்ல டைம் இப்படிரா பிடிக்கலான்னு. ராமானுஜன் எங்கேயோ வெளியூரில் இருந்தபொழுது ஜெயலலிதா போய் பார்த்து
இந்த டேப் எல்லாம் கொடுத்துட்டார், போட்டு காமிச்சார், ஃபுல்லா போட்டு காமிச்சார் ஜெயலலிதா. சிபிஐக்காக டேப் பண்ண ஆடியோஸ் அது இவர் எடுத்துட்டார். அதை வந்து சிபிஐ தான் வச்சிருக்கணும். எதுக்கு இவர் வந்து தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காரு? சிபிஐ ஆபீஸ் பில்டிங்கை தவிர வெளில வரக்கூடாது. ஓகே, அக்கார்டிங் டு சிபிஐ ரூல்ஸ், சிபிஐ ரெக்கார்ட் பண்ண எந்த ஆவணங்களோ எவிடன்ஸ் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் கூட வெளியில வரக்கூடாது. அதனால தான் இடி ஆஃபீஸை ரைட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? உள்ள போய் போலீஸ் ஏன்னா அங்கே தான் இருக்கும், மதுரையில். ஸோ இப்போ வந்து சிபிஐ ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஆவணங்கள் வெளியில் லீக் ஆகுதுனாலே அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். ஆமாம், என்னது ஒரு இப்போ சிபிஐ என்ன பண்ணிது? டேப் பண்ணணும். என்ன காரணம், என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஆவணங்கள் எப்படி வெளியில் போகலாம்? முதல் பாயிண்ட். இவர் எடுத்துகிட்டு வந்தால் இவரோட சுயலாபத்துக்கு ஜாஃபரை பிடிக்காதனால எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமா 12 மணி நேரமா சொல்கிறாங்க. 12 மணி நேரம் ஆடியோ இருக்கா? 12 மணி நேரம் அந்த மாதிரி 2-3 செட் இருக்கான். இது விதமாக இருக்குது. அதில் வேடிக்கையான டாக்ஸ்லாம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த டேப் எல்லாம் இவர் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டார், சிடியில் போட்டு வச்சு அசோக்குமார் வச்சிருக்காரு. வச்சுட்டு அதை வச்சு ஜெயலலிதா வியாபாரம் பண்ணியிருக்காரு. அம்மா இந்த மாதிரி பாருங்கம்மா, நான் உங்கள் ஆதரவு, நான் உங்களோட சப்போர்ட்டர். ஜாஃபர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், காஞ்சி இப்படிலாம் பண்ணியிருக்கான், கனிமொழி என்னெல்லாம் பேசியிருக்கா பாருங்க, நீரோடி பேசியிருக்கா பாருங்க, இதெல்லாம் நீங்கள் வச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஜெயலலிதா கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அதை ரிலீஸ் பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி. நமது எம்ஜிஆரை தவிர ஜேஆர் டிவி தவிரல எங்கேயுமே அது வரல. உடனே கூப்பிட்டு ராமானுஜத்தை என்ன நினச்சிட்டு இருக்கு நீ? ராமானுஜன் கேட்டாங்க, இதெல்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? யார் ரிலீஸ் பண்ண சொன்னது? அசோக்குமார். எப்படி அசோக்குமார் உங்களை வந்து பார்த்தார்? ராமானுஜன் அசோக்குமார் முடிச்சு. இது மேடம் இதெல்லாம் பண்ணக்கூடாது மேடம், தப்பு மேடம், சிபிஐ நாளைக்கு கூப்பிட்டு கேட்டு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண வைக்கிறீங்க? அப்படி ஜெயலலிதா போட்டு வாங்குன்னு இதெல்லாம் சொல்லி விட்டார். ஜெயலலிதா வந்து ராமானுஜத்தை நம்பலை. அசோக்குமாரை வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே, டக்குன்னு ப்ரொமோஷன். ஜெயலலிதா மட்டும் முடிவு பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே கிடையாது. ராமானுஜன் கீழே இறக்கப்பட்டு ராமானுஜன் இறக்கப்படல. நீ உட்கார், நீ ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் போ, உட்கார், பண்ணு அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் முட்டி மோதி பார்த்தார். அப்போல்லாம் 2011 பெரிய டிவி சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. சன் டிவி போடாது, வேறு எந்த டிவியும் போடாது. இவங்க ஜெயா டிவியில் மட்டும் போட்டு விட்டாங்க. என்னடா படம்னு தெரியல. ராமானுஜா வந்து எப்படி விலகிட்டார், நீங்கள் எதாவது பண்ணிக்காங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. டெல்லிக்கு நோட் அமிச்சார், இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணேன், என் பேச்சு கேட்கல, சிபிஐ டேபிள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, செக்ரட்டரிக்கு அங்கே போட்டு விட்டார். அவர் அது இட்ஸ் ஜாப். ஜெயலலிதா அகேன்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் குடுமி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதோ அதை மத்திய அரசாங்கம் தெரிவிக்க வேண்டியது டிஜிபியோட வேலை. ஓகே, அது அவங்க இட்ஸ் ரோல். அவங்க நோட்டு அனுப்பணும். அந்த நோட்டு சொல்லிட்டார். நான் கேட்டேன், என் பேச்சு கேட்குற அசோக்குமார் கொடுத்துருக்கார், ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2012 என்ன ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஸோ என்னாச்சு? இந்த டேப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜெயலலிதா அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. யாருமே அந்த டேப் எல்லார் வீட்டுக்கும், எல்லாம் எங்கள் டிவி சேனல், அது வீடு, பத்திரிகை, எல்லார் வீட்டுக்கு, கடைக்கு, வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, எல்லாருக்கும் போச்சு. எல்லாம் போட்டு கேட்டு விட்டாங்க. ஏன்னா அது ஒன்றும் நியூஸ் வேல்யூ இல்லை. ஓகே, பத்திரிகைகள்லாம் நியூஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் டுடே எல்லாம் நியூஸ் வேல்யூ இல்லைன்னு போடல. அது ஒரு காசிப் மாதிரி. ஆத்தென்டிக். இப்போ நம்மளாம் ஆத்தென்டிக் இருந்தால் தான் போடுவோம். இவர் என்ன பண்ணார்? அசோக்குமார் டெல்லிக்கு போனார். கரெக்டாக போய் அவருக்கு எல்லாம் டெல்லி லாபி இருக்குது. பிரசாந்த் பூஷனை பிடிச்சார். பிரசாந்த் பூஷனை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் பண்ணி அது ஊழல் கட்சி டிஎம்கே அந்த மாதிரி பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். 2Gக்கு எதிராக, காங்கிரஸ்க்கு எதிராக, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பண்ணார். செட் பண்ணி அங்கே தமிழ்நாட்டு எல்லாம் பண்ணார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் தோற்று போயிட்டார், ஜாஃபர் சேட் ஓரம் கட்டப்பட்டார், ராமானுஜம் பவர்ஃபுல். என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெல்லியில் பிரசாந்த் கிஷோர் டெல்லியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த டேப்ஸ் எல்லாம் 2G வழக்கில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஓபி சைனியால் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. நான் சொல்கிறது பொய் சொல்ல, நான் திமுக ஆதரவாக பேசலை, நடந்த உண்மையை சொல்கிறேன். இந்த எந்த டேப்புமே வழக்கில் இல்லை. ஓகே சார், இப்போ அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆடியோ வந்து இந்த கேஸ்லையும், அதாவது அப்பீல் கேஸ்லையும் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனையும் ஏற்படுத்தாதா? இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க சிபிஐ விசாரணையை டேம்பர் பண்ணியிருக்காங்க, ஜாஃபர் சேட் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சிபிஐ விசாரணையை டேம்பர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு புது கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா இந்த ஆடியோஸை வச்சு இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற அப்பீல் கேஸில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? என்ன டேம்பர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது சிபிஐ ரெய்டுக்கு வராங்களே, ஆராஜா ஆடியோவில்
நான் வந்து சிபிஐடைய டேரக்டர்கிட்டயே பேசிட்டேன், ஏபிசிங்கிட்டயே பேசிட்டேன், அப்பேற்பட்ட ஆடியோவும் தமிழ்நாட்டில் அவங்க ரெய்டுக்கு வர டேட்டை டிஆர் பாலு சொன்ன டேட்டில் தான் ரெய்டுக்கு வந்திருக்காங்க, நமக்கு சாதகமாக தான் கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆடியோஸ் தானே சார் ஆராஜ் ஆடியோலையும் டிஆர் பாலு ஆடியோலையும் இருந்திருக்கு. இவங்க டேம்பரிங் பண்ணியிருக்காங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேஷனே டேம்பரிங் பண்ணியிருக்காங்கிறதான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லாரும். சரி, மத்திய அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் இத்தனையும் பண்ணியிருக்க முடியுமா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்கம் டேக்ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ மத்திய அரசாங்கத்துக்கு ஐபின்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறை வந்து எல்லா அதிகாரிகளும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கும். ஆமாம், ஜாபர் சேட் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் நோட்டம் விட்டுறதுக்கு எம்ஹெச்ஏ ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது. மத்திய அரசாங்கம் பண்ணோம். டேம்பர் பண்ணுற அளவுக்கு விட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் பர்மிஷனோடு டேம்பர் பண்ணாரா, இல்லை மத்திய அரசாங்கம் தெரியாமல் டேம்பர் பண்ணாரா? தெரியாமல் டேம்பர் பண்ணாரா அன்றைக்கே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அவரை. ஏன்னா ஐபிஎஸ் ரூல் பிரகாரம் இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா இது எது உண்மை தெரியுமா? இதில் அசோக் குமார் தன்னுடைய பதவி லாபத்துக்காக சிபிஐயோட டேப்பை ஆஃபீஸ்லேருந்து எடுத்து காப்பி பண்ணிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதை கூவி வித்தார். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஜெயலலிதா கிட்ட அது போனியால். அவருக்கு அசோக் குமாருக்கு அரசியல் ஆசை ரொம்ப அதிகம். ரிட்டையர் ஆகிட்டு ஓய்வு பெற்றோம் டெல்லியில் போயிட்டு அவருக்கு மனிஷ் சிசோடியா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. மனிஷ் சிசோடியோடைய ஆம் ஆத்மி உள்ள பூந்தார். ஆம் ஆத்மி இந்த டேப்பெல்லாம் கொடுத்தார். அவன் அதெல்லாம் கேரே பண்ணல. அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி அவனுக்கு இது நாட் பாதர், கேர் பண்ணல. ஆம் ஆத்மியில் எம்பி பதவி கேட்டார், கொடுக்கல. முட்டி மோதி 5 வருஷம் 10 வருஷம் பார்த்தார். மனிஷ் சிசோடியா உள்ள போட்டார். இப்போ அசோக் குமாருக்கு ஆதரவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தார். காங்கிரஸ்லேயும் போக முடியாது, ஆம் ஆத்மியும் அவுட் ஆயிடுச்சு. பாஜகவோட லிங்க் பண்ணார். இந்த 2G வழக்கை பற்றி தெரியாத பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். அவங்களுக்கு நேற்று என்ன நடந்ததுனே தெரியாது. 2010 அவங்க ஞாபகமே இருக்காது. யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா புது டேப்புன்னு நினச்சிங்கன்னா ஆஹா பெரிய ஆதாரம் வந்துடுதுப்பா டிஎம்கே கவுகலான். அர்த்த பழசு. இப்போ அசோக் குமார் என்ன சொல்கிறாரா, நான் டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைச்சி காட்டுறேன் இந்த டேப் வழியா, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, டீல் ஒன்று டீல் போட்டு. ராஜ்யசபா போகிற அளவுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஏங்க தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் அரசியலில் குவிச்சிருக்காங்க. பிகே ரவி இருக்காரு, பிகே ரவி, அப்புறம் கருணாசாகர்னு ஒரு டிபிஜி இருந்தார். அவர் வந்து இதில் லாலு பிரசாத் கட்சியில் இதில் ஆர்ஜேடியில் ஜாயின் பண்ணிட்டார். கருணாசாகர் தமிழ்நாடு டிஜிபி. பிஎன் ரவி காங்கிரஸ் ஜாயின் பண்ணிட்டார். நட்ராஜ் டிஜிபி ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிட்டார். பாலச்சந்திரன் டிஜிபி பிஜேபியில் இருக்கார். எல்லா டிஜிபிகளும் அரசியல் ஆசை இருக்குது. ஓகே, ஸ்ரீபால டிஜிபியை வந்து கவர்னராக போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் சைன் ஆயிடுச்சு பேப்பர். ஏதோ சில காரணங்களால் தடுக்கப்பட்டது. ஏங்க நரசிம்மன் ஆந்திரா கவர்னர் டிஜிபி, ஆர்கே ராகவன் டிஜிபி, இவங்கெல்லாம் டிஜிபியாக இருந்தால் போஸ்ட்டில் வந்திருக்காங்க. டிஆர் கார்த்திகேயன் டிஜிபி. ஸோ அசோக் குமார் என்ன சொன்னாலும் எனக்கு பிஜேபி சீட் கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு, நான் டிஎம்கேவை ஒழிச்சு காட்டுறேன். அந்த வலையில் யாரோ விழுந்துட்டாங்க. விழுந்து இந்த பழைய டேப்பை புது டேப்புன்ற மாதிரி, பழைய புதிய கல்லுன்ற மாதிரி இது ரிலீஸ் பண்ணி இதனால எந்த பயனும் இல்லை. ஆடியோ ரிலீஸால எந்த பயனும் இல்லையா? இது முடிஞ்சு போனக்கு. ஏங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப்பை நீங்கள் 2G வழக்கும் போது ரிலீஸ் பண்ணி கோர்ட் எடுத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுக்குறீங்க, கோர்ட் எடுத்துக்கல முடியாதுன்னு சொல்லிச்சு. அது என்ன காரணமாக நம்ம அந்த ஆதாரங்கள் அன்னைக்கே செத்து போச்சு. ஓகே, அரசியல் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரா? அண்ணாமலைக்கு விஷயம் தெரியல. அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் கூட அவர் நினச்சிட்டு இருக்கார் அசோக் குமார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஓகே, ஆனால் இது வந்து எம்பி பதவிக்கு அவர் டெல்லியில் காய் மூவ் பண்ணிட்டார். அசோக் குமார் இது கிளவர் பொலிட்டீஷியன். டெல்லியில் நான் அண்ணாமலை கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறேன், தமிழ்நாடே அப்படியே கொதிச்செழும், எல்லாம் அப்படியே டிஎம்கே மேலே கோவம் வந்துடும், டிஎம்கே அரசாங்கமே கவுந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டெல்லியில் சொல்லி வரலையே அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு பிறகு. அதான் சொல்லுவாங்க, ஒரு ஒரு வானத்துலேருந்து ஒரு திரு நீர் கூட விழல, மழையை விடுங்க, ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட வரலன்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன இம்பேக்ட் கூட இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா 2Gங்கிறது யாருக்கும் பாதி பேருக்கு தெரியாது. இந்த ஆதாரங்கள் இப்போ என்ன நடக்குன்னு சொல்கிற அடுத்த ஸ்டேஜ் சிபிஐ முழிச்சுக்கிச்சு. இப்போ சிபிஐ முழிச்சுட்டு இந்த டேப்பு எப்படா வெளில போச்சுன்னு 2010 கேட்கல, அப்போ விட்டாங்க. 2024 சிபிஐ டைரக்டர் போன வாரம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர் சார்?
ஒரு தமிழ்நாட்டு அதிகாரியை கூப்பிட்டு என்ன நடக்குது இந்த டேப்பில், எப்படி இது வெளில போச்சு, ஓகே இது சிபிஐ டேப்பு, சிபிஐ டேப்பு எப்படி வெளில வந்தது. அப்போ நாகேஸ்வர ராவ்னு ஒருத்தர் இருந்தார், ஆஸ்க் நாகேஸ்வர ராவ். அப்போ அந்த ஆர்டரை என்கிட்ட காமிச்சாங்க, ஆஸ்க் நாகேஸ்வர ராவ் எப்படி இது வெளில போச்சு, நம்ம ப்ராப்பர்ட்டி யார் லீக் பண்ணா, எப்படி லீக் பண்ணா, ஏன் இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது, அவன் ப்ராப்பர்ட்டி வெளியில் போயிடுச்சு. இப்போ சிபிஐ நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஜாஃபரை கேட்பான், அவர் உண்மையை சொல்லுவார், கண்டிப்பாக சார் எனக்கு தெரியாது சார் அசோக்குமார் தான் பண்ணாருன்னு. அசோக்குமார் கேட்பாங்க, நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணீங்களா, ஏன்னா அசோக்குமார் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் அந்த பீரியடில் இருக்குது, ஏன்னா அவர் தான் டேப் பண்ணது, அந்த ரெக்கார்ட்லாம் அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ரிட்டையர் ஆனால் கூட தப்பு பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா விட மாட்டாங்க. முருகனை கேட்பாங்க, ஈஸ்வரமூர்த்தி கேட்பாங்க, எல்லாம் ஒரு. இப்போ என்ன போகுது, நீங்கள் நினச்சதுக்கு மாறாக யார் ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சாங்களோ பஸ்மாசுர மாதிரி அவங்களுக்கே ப்ராப்ளம் வரப்போகுது. இதனால் டிஎம்கேக்கும் பாதகம் இல்லை, பாஜகவுக்கும் பாதகம் இல்லை. பாஜக ஆனவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டார். பெரிய அவர் ஒன்றும் இதை வச்சு அரசியல் பண்ணல, அவர் கிடைச்ச ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணாரு, அவர் கிடைச்ச ஆதாரம் கொடுத்துட்டு போயிட்டார். அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்ல கூட ஒரு பேசிக்கல ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணல. எப்படி ஆனால் டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி கூட அது கொண்டு போகல. அப்புறம் பிறகு அண்ணாமலை சொல்லப்பட்டது, சார் இது பழைய நியூஸ் சார், இதை போய் நம்ம பண்ணிட்டோம் என்னோட, ஓஹோ ஓகே லெட்ஸ் ஃபர்கெட் இட், விட்ருங்க அது குவைட்டாக விட்ருங்கன்னாலும். இது திமுக சிரிக்குது இப்போ நல்ல ஆஹாஹான்னு, என்ன போய் ஓடிக்கலான்னு பார்த்தீங்களே, என்ன பண்ண முடிஞ்சது, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே திமுக சொல்லுது டேப் வச்சு கவர்மெண்ட் கல்ச்சர் அசோக்குமார், ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் வந்துச்சு டெல்லியிலேருந்து, அசோக்குமார் போனார் பேசினார் வந்தார் எல்லாம் வந்துச்சு, கல்ச்சர் வரா என்னமோ டிஸ்மிஸ் ஆகிடுமா, எல்லாம் கீழ்ச்சிட வேண்டிங்களே, ஓ போயா எல்லாம் முடிஞ்சு போன கேசியா, ஒன்று பொழங்காம முடியாது இல்லை எல்லாம் போங்கன்னு. இப்போ என்ன நடக்குது, நீங்கள் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகி போச்சு. நான் ஜாஃபர் சப்போர்ட் பண்ணல, டிஎம்கே சப்போர்ட் பண்ணல, ஜாஃபர் தப்பு பண்ணிருக்கலாம், கலைஞர் கூட இருந்திருக்கலாம், எல்லாம் அது வேறு விஷயங்கள். இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை ரூலை மீறின குற்றத்திற்கு அசோக் குமார் ஆளாக போகிறார். அதுதான் அங்கே மேட்டர். அதுவும் சிபிஐ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க கண்டிப்பாக. நீங்கள் ஃபார்மர் ஜாயின்ட் டைரக்டர் இருந்தாலும் கவலை இல்லை, சிபிஐயோட ப்ராப்பர்ட்டியை திருடி வெளியில் கொண்டு வருது முதல் குற்றம். சார் அதே போல் ஒரு ஆடியோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அதோடைய ஆயுட்காலம் 2 வருஷம் தாங்கிறாங்களே, 2 வருடங்களுக்குள்ளே அந்த ஆடியோ அழிக்கப்படணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவான், அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, கமிட்டி இருக்குது, யார் யார் ஃபோனை டேப் பண்ணணும், அது எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் ஃபோன் டேப் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர் எல்லாம் ஃபோன் டேப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கள தான் பேசுவாங்க. அந்த ரெவ்யூ கமிட்டி மீட்டிங்கில் ஹோம் மினிஸ்டர் உட்காருவார், சரி கடந்த 2 ஆண்டுகள் யார் யார் ஃபோன்லாம் டேப் பண்ணிங்க, உத்தவ் தாக்கரே, அவர் கலைஞர், அப்புறம் வைகோ, அப்புறம் தயாநிதி மாறன், அப்படி 10 பேர் சொல்லுவாங்க. சரி என்ன எடுத்தீங்க இந்த 2 வருஷத்தில், சார் ஒன்றுமே எடுக்கல சார், ஷோ அப்படி தான் என்கிட்ட சொன்னார், அவர் ஃபோன் டேப் பண்ணுறாங்கன்னு தெரியுமா, ஃபோன் எடுப்பாராம், கெட்ட வார்த்தைலாம் பேசுவாராம், சும்மா டே போறீங்க அறிவு இருக்க முட்டாள் புத்தி இல்லை பை நாய் ஃபோன் டேப், அவன் ஒன்று ஷோ ஃபோனில் வந்து உழவோட்டாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணுவான். அது பார்த்து திட்டி தேவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, என் ஃபோனை திட்டுவேன், நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்காரெலாம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். அவருக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன், ஓகே அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபோன் அவர் வந்து ஒரு நாளைக்கு, என்ன சார் இப்போ ஃபோன் எங்கேருந்து வருது என்ன, ஆமாண்டா ஃபோன் டேப் பண்ணுறான், நான் யூஸ் பண்ணுவேன், நான் எடுத்து கண்டபடி திட்டி ஏசி விட்டு வச்சுருவேன் பார். அது மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது கேட்பாங்களாம், சார் அவர் டேப்பில் ஒன்று, அப்போ அவர் பேர் எடுத்துரு, புது ஆள் வந்துருக்கான், சரி அது பேர் ஆட் பண்ணு. இதெல்லாம் ஹோம் மினிஸ்டர் பண்ணுற வேலை. ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு 2 வருடங்களுக்கு பிறகு எல்லா டேப்புகளும் அழிக்கப்பட வேண்டும். எடுத்து பாருங்க சுப்ரீம் கோர்ட் ரூலிங்க, எடுத்து பண்ணிங்க. ஒரு ஆடியோ டேப் பண்ணாங்க, ஆடியோ டேப் கவர்மெண்ட் பண்ணால் 2 வருஷம் தான் அதுக்கு லைஃப், அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள அவன் தூக்கில் போடுங்க, குற்றவாளி ஆகுங்க, என்ன வேணா பண்ணுங்க. இல்லை முக்கியமான அந்த ஒரு வழக்கில் ஆதாரமாக இருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை ஆதாரங்கள் கோர்ட்டில் போயிடுச்சுன்னா கோர்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே இப்போ சிபிஐயோட டேப்பை கோர்ட் கையில் கொடுத்துட்டாங்க, அது கோர்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் அதை அழின்னு சொல்ல முடியாது. கோர்ட் அது 50 வருஷம் கூட வச்சுக்கும், அது கோர்ட்டு கையில் போனால் அவங்க உரிமை. அதுவும் இந்த ஆடியோ வேற அவங்க பிரைமரி எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரைமரி எவிடன்ஸ் எடுக்க முடியாதுன்னு கோர்ட் என்னைக்கோ சொல்லிடுச்சு. செகண்டரி எவிடன்ஸ் தான் பிரைமரி. இந்த ஆடியோனால எந்த லாபமும் கிடையாது. ஆடியோ வச்சு மிரட்டலாம். எப்படி வீரப்பன் வந்து ஆடியோ வச்சு மிரட்டினார், அவனை கொலை பண்ண இவனை கொலை பண்ண, அவனை பணம் கொடு கூடாது கூட அதெல்லாம் பண்ணார். வீரப்பன் டேப் ஆடியோ அமைச்சிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஆடியோ வச்சு மிரட்ட முடியுமே தவிர அரசியல் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகி போச்சு, பஸ்மாசுரத்தில் கை வச்ச மாதிரி 2 வருஷத்துக்குள்ளே அழிக்காமல் இருந்தது சிபிஐ மேலே தப்பு. இப்போ சிபிஐயோட டேப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்றாங்க திடீர்னு. ஏன்னா அசோக்குமாரோட ஆளை வச்சு டேப்பை காலி பண்ணிட்டார். இப்போ முழு ஃப்ளெட்ஜில் என்கொயரி நடந்து அது ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்றால் பிஜேபிக்கு கொஞ்சம் உரசல் வரலாம். ஏன்னா நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணீங்க,
சிபிஐ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, டெல்லி கண்ட்ரோலில் இருக்குது, மோடி கண்ட்ரோலில் இருக்குது, அமித்ஷா எல்லாம் வாஸ்தவம். ஆனாலும் சிபிஐ என்ன பண்ணும், இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள போகிறது, அசோக்குமாரை பலிகாடு ஆகுமா இல்லை வேறு யார் மேலே பாயும் அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் தன்னுடைய ஆசைக்காக இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எம்பி பதவிக்காக இந்த ஆடியோவால தமிழ்நாடு அரசியலில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி மேட்டர்லாம் நீங்கள் டேப் பண்ணி தான் ஆகணும். ஒரு தீவிரவாதி வரனா போகிறான் இல்லையாங்கிறது அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, எந்த அரசியல்வாதியுமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறது இல்லை. நான் அன்றைக்கி ஒரு மந்திரியை பார்த்தேன், ஆர்டினரி நோக்கியா வச்சுருந்தார். என்ன அண்ணேன்னு எங்கள் சொல்லிட்டாருப்பா, இந்த ஃபோன் தான் வச்சுக்கணுன்னு. வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் டப்பா ஃபோனு, டேப் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் உங்களை டேக் பண்ண முடியும். ஸோ அரசியல்வாதிகளும் ரொம்ப கிளவர் ஆகிட்டாங்க. இப்போது வேறு சிம் கார்டில் வாங்கி பேசுகிறாங்க, வேறு டெக்னிக்கில் எல்லாம் பேசுகிறாங்க. கண்டுபிடிக்கும் ஃபேஸ் டைம் அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதில் எல்லாம் போய் பேசுகிறாங்க. இப்போ அது இல்லாமல் அன்னோன் நம்பர்னு வரும். இப்போ பிரைம் மினிஸ்டர்லேருந்து கால் வந்ததுன்னா அன்னோன் நம்பர் தான் வரும். நான் பயந்து போய் எடுப்பேன், பார்த்தா பிரைம் மினிஸ்டர் காலாக இருக்கும், அன்னோன் நம்பர்னு வரும். அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்த பிறகு டேப் பண்ணுறதுங்கிறது அடுத்த பழைய டெக்னிக்காக போச்சு. டேப்பே பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் கூப்பிட்டு அந்த ஃபோனை லிங்க் பண்ணி விட்றான்னா அப்படியே உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் வேணாம். நான் $1000 செலவு பண்ணேன்னா $1000 அமெரிக்காவிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் வரவழைச்சேன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்க முடியும், உங்கள் எஸ்எம்எஸ் கேட்க முடியும், உங்கள் வாட்ஸ்அப் கேட்க முடியும், உங்கள் மெசஞ்சர் கேட்க என்னால் முடியும். $1000 செலவு பண்ணி சாஃப்ட்வேர் வாங்கணும். அது இந்தியாவில் இல்லீகல். $70,000 செலவு. அமெரிக்காவில் போய் அந்த சாஃப்ட்வேர் என் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தால் யாருக்கும் தெரியாது. தாமரைச்செல்வன் நம்பர் போட்டால் தாமரைச்செல்வன் எந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுகிறான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிடுச்சு. ஸோ டேப்பெல்லாம் அர்த்த பழதாக போச்சு. டெக்னாலஜி மாறிட்டு வருது. இப்போ போய் வந்து அந்த காலத்து சிடி, இப்போ சிடி பிளேயர் எங்கே இருக்குது, அதை யாரும் சொன்னாங்க, அண்ணாமலை கொடுத்த சிடியை போடுறதுக்கு சிடி பிளேயரே இல்லையா. இப்போ எல்லாம் பென் ட்ரைவு ப்ளூடூத்துன்னு போயிட்டான். சிடி பிளேயர் தான் மறைஞ்சி போச்சு. இவனோட சிடியில் உட்காந்துருக்காரு அசோக்குமார். இப்போ பென் ட்ரைவில் மாற்றிறான். அது என்ன பண்ணாராம், இந்த சிடிலாம் காப்பி பண்ணுறதுக்கு டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரிசாவில் உட்காந்துட்டு ஒரு ஸ்டூடியோவில் தமிழ் தெரியாத ஒரு ஆள்கிட்ட உட்காந்துட்டு 4 நைட் இவர் போய் சிடியில் காப்பி பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு ஒரிஜினல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டார். அது ஒரிசாவில் ஒரு கடையில் பண்ணதான் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு டீட்டாக இறங்கிட்டாங்க. இனிமேல் சிபிஐ என்ன பண்ண போகிறதுங்கிற பார்த்தா இந்த வழக்கில் என்ன கோணத்தில் போகிறதுன்னு பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆடியோ டேப்ஸை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பாஜக அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பாஜகவுக்கே பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அசோக்குமாருக்கு ஒரு பெரிய ஐடி சிபிஐ கிட்ட இருந்து வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த ஆடியோ டேப்ஸ் பற்றி எல்லாரும் சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய உண்மை தகவலை சிபிஐயில் இருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட தரவில் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கிறோம். நன்றி சுவாமி சார். நன்றி.